நான் நம்பி வந்திருக்கேன். வாங்க 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 உட்காருங்க. அடியே ராஜலட்சுமி, யாரு வந்திருக்கா பாருங்க. ராஜலட்சுமி, மாப்பிள்ள வந்திருக்காரு. ஆமா, நீங்க இப்படி கல்யாண தேதியை தள்ளி போட்டா மாப்பிள்ள வரத்தான் வருவார். நீ போய் காஃபி எடுத்துன்னு போ. இந்தாங்கோ. ஏய், அங்க பாரு அந்த பாய் என்னமா அலையறான்னு. உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம கல்யாணத்தை இப்படிதான் தள்ளி போட்டா நான் என்னமா அலைஞ்சேன். மாமனா இருக்க மாப்பிள்ள தப்பாம வந்திருக்கா. பஷமா மாட்டின்னு விட்டான். நீ காஃபி எப்படி கொடு, ஓரமா நின்னு வேடிக்கைய பாரு. பரீட்சை பேப்பர் திருத்தத்துக்காக மெட்ராஸ் வந்தேன். சாயங்காலம் பொழுது போலியேன்னு பீச்சுக்கு போயிருந்தேன். பீச் பூட்டி இருந்தது. வந்ததுதான் வந்தோம், அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலாமேன்னு. காஃபி காஃபி சாப்பிடுங்க. யாரோ நினைக்கிறா. யாரும் இல்ல, வச்சலாதான். அலைஞ்சா யாருகிட்ட விடுறீங்க? ஆகஸ்ட் மாசத்துல எதிரா பரீட்சை பேப்பர்லாம். இப்ப பாரு என் வேலை. நான் உங்களையும் மாமியையும் மட்டும்தான் பார்க்க வந்தேன், வேற யாரையும் வச்சலா ஏமா அங்கேயே நிக்கிற? மெதுவா வர. மாப்பிள, உங்களுக்கு வைர மோதிரம் போடணும்னு உங்க அப்பா சொன்னார். ஆனா உங்க நிலத்துக்கு எடுப்பா என்ன இனிஷியல போட்டு ஜோரா ஒரு தங்க மோதிரம் போட்டலாம்னு. வைர மோதிரம் தான். வச்சலா ஆசைப்படுறா மாப்பிள. வச்சல ஆசைப்படுறாளா? அப்படியே செஞ்சிருங்கோ. மாப்பிள, உங்க அப்பா உங்களுக்கு ஸ்கூட்டர் வாங்கி தர சொன்னார். ஸ்கூட்டர்லாம் சிட்டி லைஃப்க்கு தான் லாய்க்கு மாப்பிள. லால்குடிய வரப்புல ஓட்ட முடியுமா? உழைப்பாளையின் சின்னம் அட்லாஸ் சைக்கிள். இதுவும் வச்சலால. எனக்கு அட்லாஸ் சைக்கிள் தான் வேணும். அது லேடிஸ் சைக்கிளா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஸ்கூட்டர் மாத்திரம் வாங்கிடாது. ஸ்கூட்டர் வாங்கிட்டீங்க, நான் பண்ண கற்பனை எல்லாம் பஞ்சர் ஆயிடும். அசப்புல பார்க்க நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி இருக்கு. ஜெய்ஹிந்த். ஜானவாஸ் தன்னைக்கு கண்டிப்பா காணாத போக மாட்டேன். ரெமான் ஷூட்டிங்ல தான் வருவேன். நீங்க மட்டும் ஜனதா சூட்ல வந்தேன்னா ரேமன்ஸ் எல்லாம் கிட்ட நிக்க முடியுங்க. வாங்கிக்கோமா, அத கொண்டு போய் நறுக்கி எல்லாருக்கும் கொடு. அப்புறம் வத்சலா ஆசைப்படி ஜனதா சூட்லயே வரேன். அப்புறம் மாப்பிள, வத்சலா ஆசைப்பட்டான்னு எல்லாத்தையும் மாத்திட்டேன். ஆனா கல்யாணத்தும் போது வத்சலாவை மட்டும் மாத்திராது. மாப்பிளைக்கு எப்பவும் தமாஷ். வந்து வந்து வத்சு வத்சு அது கொச்சு ஆகுது. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். நீ உள்ள போடி. எங்கடி வாங்க அம்மா? மாப்பிள, நீங்க வாங்க, நான் உங்களை ரயில் ஏத்தி விட்டுறேன். அட்டை திருப்பி கொடுத்துறேன். இந்த பாரு உள்ள உதைக்கிற குதிரையை விட சுமக்கிற கழுதைதான் உசத்திய. ஆனா உள்ள வீட்டுக்காரனுக்கு கொஞ்சம் துட்டு ஆசைதான். ஆனா நல்ல மனுஷனுப்பா, வசதியான இடம். உன்னை நல்லா பாத்துக்கு வந்தீங்க உள்ள. நம்ம ஊரு சாம்பு இருக்கு, நம்ம நிலத்தை விலை பேசிட்ட. பணத்தை வாங்கிக்கிறதுக்கு பட்டணத்துக்கு வர சொல்லி இருக்காவ. நான் போயிட்டு வந்துடுறேன். நான் வர்ற வரைக்கும் பக்கத்து விட்டு முத்தியாளு பாட்டிய துணைக்கு வச்சுக்க. இந்தாப்புல அந்த துண்டிய பையன் எடுத்து கொடு. காலையில மூடுற பனியும் கன்னி பொண்ணு விடுற கண்ணீரும் ஒண்ணுதான் உள்ள. சூரியன் வந்தா பனி மறையுது. உனக்கு ஒரு புருஷன் வந்தா மறைஞ்சிடும். தைரியம் ஆயிரும்ல. நான் வரட்டுமா? நீங்க திருவள்ளிக்கேணில வரேன். நீங்க தானே மிராசா சீனிவாசன்? ஆமா. என் பேரு கேட்கவே இல்லையே. நான் தான் முன்பக்கமா வரத்துக்கு பதிலா பின்பக்கமா வந்துட்டேன். எவ்வளவு மாடு, எவ்வளவு பெரிய வீடு, அத்தனையும் உங்களுக்கே சொந்தமா? ஆமா. நான் ஏன் வந்தேன்னு கேட்கவே இல்லையே. முதல்ல தேர்த்தத்தை சாப்பிடுங்க, வயிறு கொஞ்சம் குளிர்ந்தா போல இருக்கும்.
வெள்ளி சொம்பு, வெள்ளி டம்ளர், அத்தனை சுத்தமான வெள்ளியா? வெள்ளிதான். ஏன் கேக்குறேன்? நல்லதே நடக்கணும்னு நினைக்கிறவனா? நாட்டுல ஏமாத்துறவளும் ஜாஸ்தி, ஏமாறுறவளும் ஜாஸ்தி. இந்த ராஜமன்னார்னு ஒருத்தர், ஆமா, அவர் எனக்கு சம்பந்தி ஆக போறார். அவரை பத்தி என்ன என்னன்னா இது? என்னடி? கல்யாண தேதி வேற நெருங்கிட்டு இருக்கு. பணத்துக்கு என்ன பண்ண போறேன்? இப்படி பொறுப்பு இல்லாம படுத்துட்டு இருக்கேளே. என்ன பண்ண சொல்ற நீ? என்னப்ப என்ன நான் எழுந்து இப்படி உட்கார்ந்துட்டா உடனே பணம் கிடைச்சிடுங்கிறியா நீ? நான் சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டேளே. சொல்லுடி. என் காத்துல எனக்குன்னு கொடுத்திருக்க ஆஸ்தி இந்த வீடு ஒண்ணுதான். இத வித்தாவது நம்ம பொண்ணோட கல்யாணத்தை முடிச்சிருங்கோண்ணா. அதுக்கப்புறம் ஏதாவது கோயில் குளம் இருக்கிற கிராமமா பார்த்து கிருஷ்ணா ராமான்னு காலத்தை கழிச்சுள்ளாண்ணா. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்ன கையாளாதவன்னு நினைச்சுட்டு இருக்கியா நீ? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உன் பேர்ல இருக்க இந்த வீட்டை மாத்திரம் விற்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. என்ன இந்த வீட்டை நம்பி நிச்சயதார்த்தம் பண்ண, கல்யாணத்தையும் எனக்கு பண்ண தெரியும் போட்டே. என்னென்ன பண்ண போறேன்? என்ன எல்லாம் ஒரு ரொட்டேஷன் தான். இது வரைக்கும் சின்ன லெவல்ல ரொட்டேட் பண்ண, இப்போ ஒரு பெரிய ரொட்டேஷனா பண்ணணும். மரம் வச்சுவன் தண்ணி ஊத்துவான் போடின்னு. வாங்க. ஏங்க இங்க நல்ல சிலை கிடைக்குங்க சார். சார், அந்த பையன் எங்க வச்சுட்டு டோக்கன் வாங்குங்க. ஏன் பணம் இருக்கிற பையன் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் எப்படியா சேலை வாங்குறது? என்னங்க, முதல்ல அந்த பையன் வச்சுட்டு டோக்கன் வாங்குங்க. டோக்கன் வாங்கினாதான் உள்ள போக முடியும். உன் சேலைய வேணாயா? அண்ணே, இந்த மாதிரி பையன் தானே வாங்கிட்டு வச்சுனீங்க? ஆட இந்த பையன் இல்லடா, இந்த மாதிரி என்னவே சுத்த விவரம் புரியாத ஆளா இருப்ப போல இருக்க. பட்டணத்துல எங்க போனாலும் பைய புடுங்குறானுவா. துணி கடைக்கு போனா பைய புடுங்குறானுவா, நகை கடைக்கு போனா பைய புடுங்குறானுவா. ஒரு வேளை பையில பணம் இருக்கிறது தெரிஞ்சிருக்குமோ? அப்ப இன்னைக்கு ரேஸ்ல எந்த குதிரை வருது? இத பாத்தியா? இந்த பை நிறைய ரேஸ் புத்தகம் தான். நேத்து ராத்திரில இருந்து கணக்கு போட்டு வச்சிருக்கேன், எந்த குதிரை ஜெயிக்கும், எவ்வளவு பணம் கிடைக்கும்னு. நிச்சயமா சொல்றேன், இன்னைக்கு ஜாக்பாட் எனக்கு தான். அப்ப இன்னைக்கு நைட்டு பார்ட்டி தான், கொண்டாடிடுவோம். தம்பி, எனக்கு ஒரு டீ கொண்டு வா. சரிங்க. என்னையா எல்லாம் பாத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க? பட்ட பாலையில சங்கிலி எடுத்துக்கிட்டு போறேன், உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க. ஐயோ என் பையன், ஐயோ. மாம்பழத்துல இப்ப காமிச்ச வீடு புடிச்சிருக்கா? புடிச்சிருக்கு. ஒரு மாச வாடகை 2000 ரூபாய். என் புரோக்கரேஜ் கராரா கறந்துருவேன். காபி சாப்பிடுற பழக்கம் உண்டா? உண்டு. உண்டா? அப்ப நான் டீ சாப்பிடணும், நீர் கிளம்பும். என்னப்பா டீயா? ஏன் முடிக்கிற? உண்டா அப்படியே? ஏன்பா நீ டீ இங்க தானே சாப்பிடுற? இனிமே வெளியில சாப்பிடு. இதுக்குதான் காசு வேற கொடுத்தாகணும். சார் பை. பையே நீ போயிட்டு இவ்வளவு பணத்தோட பையன் மறந்துட்டு போயிருக்கான் ஒருத்தன். யாரவன்? அட்ரஸ் இருக்கு, திருவாசகம் பிள்ளை. அட பாவி, இந்த பை வேற எவங்கிட்டயா கிடைச்சிருந்தா பணத்தை அபேஸ் பண்றானே. எங்க போய் கஷ்டப்படுறானோ? எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணுமே அவனை. ஏங்க, இந்த திருவாசகம் எப்ப வருவாருங்க? தெரியாதுங்க. திருவாசகங்க அந்த ஒல்லியா குண்டா உயரமா உள்ளமா திருவாசகங்க. திருவாசகம் தெரியாதுங்க. தெரியாது.
தெரியாதா? நான் பாத்துக்கிறேன் விடுங்க. திருவாசகம் என்னப்பா அது? பணம் போயிடுச்சு ஐயா, என் பணம் போயிடுச்சு, என் பணம் போயிடுச்சு. டீ கடைக்கு போனேன், துணி கடைக்கு போனேன், அங்கெல்லாம் என் பணம் இருந்துச்சு. இப்ப என் பணத்தை காணவே ஐயா. டீ கடையில இருக்கும் போதெல்லாம் என் பணம் இருந்துச்சு, இப்ப என் பணத்தை காணவே. என்ன நினைச்சுன்னு இருக்க? பிள்ளைய பெத்தவன்னா என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ண நினைக்கிறா? அவர் ஆத்துல இல்ல சம்பந்தி. சம்பந்தியா? அப்படி கூப்பிடுறது என்ன யோகியதை இருக்கு உங்களுக்கு? கேட்டுக்கோடி, சம்பந்தியா சம்பந்தி. சம்பந்தி ரொம்ப கோவமா இருக்காப்ல இருக்கு. குசல விசாரிச்சது போறோம். இந்த இடத்துல சம்பந்தம் பண்றதே தப்புன்னு என் பொண்டாட்டி சொல்லிட்டா. ஏன் போய் சொல்றீங்க? நம்ம மாமியா அந்த மாதிரி சொன்னது. அந்த முகத்தை பாருமையா, முன்ன பின்ன பாத்திருக்கீர். என்ன தேஜஸ், என்ன தேஜஸ்! ஐயோ, என்ன சிரிப்பு இது! இந்த முகமா இப்படி பேசியிருக்க முடியும்? மாமி, நீங்க சொன்ன. ஏனா நான் எங்க அப்படி சொன்னேன்? அடி பாவி, நீயா இப்படி மாறிட்ட? அவ கலக்குறா. உம்மை பத்தி எனக்கு யாரும் பத்தி வைக்க வேண்டாம். நீ பண்ணி வைக்கிற காரியத்துக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உம்மை உள்ள தள்ளிடுவையா? பொண்ண மனையில உட்கார வச்சு மாங்கல்யத்தோட பாக்கணும்னு உள்ளவனுக்கு ஆசை வரலாம். உம்மை போல உஞ்ச விருத்திக்கு அந்த ஆசை வரலாமா? ஒருத்தனை ஏமாத்தனா காதுல பூ வச்சு பாரு, கழுத்துல மாலை போட்டு பாக்காதையும். ஆமா, உங்க ஆத்துல எவ்வளவு உப்பு வாங்குற? இவ்வளவு கேக்குற, அப்ப கூட உனக்கு சொல்ல இல்ல. திருவாசகம் என்ன மன்னிச்சுக்கப்ப. ராஜலட்சுமி, இந்தாடி கொஞ்சம் நல்ல தர. புதுசா பார்க்கர் பேனா ஒண்ணு வாங்கினேன். அது சரியா எழுதுறதான்னு செக் பண்றதுக்கு செக்கிலேயே கையெழுத்து போட்டு கல்யாண சில்லற செலவுக்காக எப்படி கொண்ட ஒரு 40,000 ரூபாய் டிரா பண்ண. நான் பேசின 10,000 வரதட்சணை பணம் அல்ப காசு புடியும். நிச்சயதார்த்தமா நான் கொடுத்த 10 ரூபாயை திருப்பி கொடும். வந்து வந்து 10 ரூபாய் காசு கையில இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பணம் எல்லாம் சில்லற காசியா. என் வாயில 1 ரூபான்னு அர்த்தம் தெரியுமா உமக்கு? 1 லட்சம். அது நிச்சயதார்த்தத்துக்கு ஐஜி வந்து நான் பாத்திரல. நீர் என்ன உள்ள தள்ளுறீர்? கமிஷனரை கூப்பிடுவேன். சம்பந்தி சுவாமிகள் கோச்சுக்க கூடாது. வைரத்தோடு கட்டிடல. இப்ப பாரு, ப்ளூ ஜாக்கர் ஆர்டர் ஃபார்ம். ஆர்டர் கொடுக்கறதா இல்லையே. டிவிஎஸ்ல இருந்து 1 ரூபாய் ஷேரை உடைச்சு 1 லட்சமா? இந்த கல்யாணத்தை பண்றதா இருந்தேன். இப்படி நடந்த விதத்தை பார்த்ததுக்கு அப்புறம் 40,000க்கு மேல பண்றதா இல்ல. ஆபத்பரிக்கு கொடுத்த அட்வான்ஸ கேன்சல் பண்ண போறேன். அப்படின்னா முகூர்த்தம் இந்த வீட்டு கூடத்துலதான். ரிசப்ஷனுக்கு குன்னக்குடி வயலின் கச்சேரி வைக்கிறதா இருந்தேன். இப்ப கேன்சல் பண்ணணும். குன்னக்குடி வயலியா? இல்ல, ரிசப்ஷனையே. உம்மா குடும்பத்தில் நீர் 1000 ஓட்டைய வச்சுட்டு என்ன கேள்வி கேட்கிறீர்கள? உம்மை நான் கடைசியா வான் பண்றேன். மரியாதையா வர்ற தை மாசம் 21ஆம் தேதி இன்னைக்கு நீர் உங்க குடும்பத்தோட வந்து இங்க கல்யாணத்தை முடிச்சுட்டு போல உங்க குடும்பத்தையே உள்ள தள்ளிடுவேன். வந்துடுறேன், கண்டிப்பா வந்துடுறேன். யூ ஆர் பார்டன்ட், யூ மே கோ. வாடி அண்ணாச்சி, ஒரு யோசனை. தினசரி 2 வேளை சாப்பிடுவீங்க, அதுல ஒரு வேளையை நிறுத்துங்க. தினசரி 2 ரூபாய், மாசம் 60 ரூபாய், 20 வருஷம் மிச்சப்படுத்தினா 15,000 ரூபாய் மிஞ்சும். இப்போலாம் 40 வயசுல கூட பொண்ணுகளுக்கு கல்யாணம் பண்றாங்க அண்ணாச்சி. இவ்வளவு பெரிய தொகையை சமாளிக்கணும்னா முத்தண்ண ஒத்தராலதான் முடியும். அவரை விட்ட வேற ஆளே கிடையாது. நமக்கு காரியம் தான் முக்கியம், கௌரவத்தை பார்க்காதீங்க. நானே கையில பணம் இல்லாம கஷ்டப்படுறேன். இந்த நேரத்துல மாமாவுக்கு உதவ முடியல நினைச்சா மனசு கடந்து பதறுது. இதையும் மாமா தப்பா நினைக்க மாட்டீங்க நினைக்கேன். யார் யார்கிட்டயும் கேட்டு பார்த்தேன், எல்லாம் கைவரிச்சிட்டாங்க. வேற வழியே இல்லாம கடைசியா உங்ககிட்ட வந்திருக்கிறேன். நீங்க பெரிய மனசு பண்ணீங்கன்னா பரிசுத்து போட்டுடலாம். அது நம்ம சாதி சனங்களுக்கு அறிவே கிடையாது. பணம் இல்லாம பரிசு போடுறதுக்கு ஒத்துக்காது இல்ல. நானே உங்களை நேர்ல பார்க்கலாம்னு இருந்தேன். நாளைக்கு நம்ம பையனுக்கு வேற இடத்துல பரிசம் போடுதோம். இமாம் கன்யாம் எனது குமாரி சோபாஞ்சலி வசனாபி கன்யாதான் செய்து கொடுப்பேன். கெட்டி மேலம் சர்வமங்கல மாங்கல்யே சர்வான் சாதகே சரண்யே திரிபுகே தேவி நாராயண நமோஸ்தே. மாங்கல்யம் தத்புராணே நாமவதேவ ஹேதுனா கண்டே மத்யாய சுபகே தீபகரதாம் ததம் மாங்கல்யதார்த்த முகூர்த்தோ சிவோ மகாந்தோ.
முடியலையே. உன்னை இந்த வீட்டை விட்டு தொலைக்க பணத்துக்காக நான் அலைஞ்சேன். இப்ப பணத்தை தொலைச்சிட்டு பைத்தியமா அலைகிறேன். பணம் போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாமே என்னால உங்களுக்கு இது கஷ்டம். உன் வாயுதான் திக்குது, உன் வாழ்க்கையும் திக்க கூடாதுன்னு உன்னை கரையேற்ற நான் திக்கு முக்கு ஆடுனேன். இப்ப என் கையும் ஓச்சு போச்சு, நீயும் கரையேறலையே. நீ தொலைஞ்சாத்தான் எனக்கு நிம்மதி. நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? என்ன பச்சல எல்லாமே எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. ஒரு கை உடைஞ்ச மாதிரி இருக்குன்னா அத இங்க இருந்து துரத்தி அடிக்கணும்னு பிடிவாதம் பிடிச்சேடி. பாரு, அது இல்லாம வீடே விரிச்சோடி கிடக்கு. அது எங்க பார்த்தாலும் அங்க நின்னுண்டு திருச்சண்டே அப்பா அப்பான்னு கூப்பிடுற மாதிரி பிரமாடி. ஆமண்ணா, ஆனா நீங்க செஞ்சத பார்த்து ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பொண்ணு கட்ட தாலி ஏறுமாங்கிறத நினைச்சு அடி வயித்துல புளிய கரைச்சு விட்டுனா. ஆனா பகவானா பார்த்து அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டேன். செலவோட செலவா இருக்கட்டுமேன்னு திருப்பதி போறதுக்காக பணத்தை எடுத்து வச்சிருக்கேன். வாங்க, நான் போயிட்டு வந்துடலாம். உனக்கு உத்தரவு கிடைச்சு கொடுத்தா நீ திருப்பதிக்கு போ, நான் திருநெல்வேலிக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா இது வரைக்கும் திருவாய்மொழிய பாத்துக்கிட்டு இருந்தேன், இனிமே திருவாசகத்தை பார்க்கணும். Bastard! 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 இப்படி பண்ணிட்டியா? இப்படி பண்ணிட்டியாடா? இப்படி பண்ணிட்டியாடா? நான் இங்க வரத்துக்கு கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன், அதுக்குள்ள நீ லேட் ஆயிட்டியாடா. சாமி, நீங்க யாரு? நான் ஃப்ரெண்டு. அவன் செத்துட்டான், நான் இப்ப செத்துக்கிட்டு இருக்கேன். இப்படியே உட்கார்ந்து இருந்தா எப்படி புள்ள? பிறந்தவங்க ஒரு நாளைக்கு போய்த்தானே அவனும் புள்ள. எந்திரி, குளிச்சிட்டு சாப்பிடவா. போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. நீங்க மட்டும் ஏன்? சாவுக்கு வந்தவங்க எல்லாம் சொல்லாம போவாங்களாம். சொந்தம் சொல்லிக்கிறவங்க கூட சொல்லிக்காமையே போயிட்டாங்க. நீங்க யாராவசியமா உட்கார்ந்துருக்கீங்க? போங்க போங்கண்ணா.